ஹலோ ஆல், ஃப்ரைடே 9 o'clock எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. ஜாலியாக லாக் ஆஃப் பண்ணிட்டேன். வீக் ஃபுல்லாக எப்படா இந்த வீக்கெண்ட் வரும் தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஃப்ரைடே டின்னருக்கு மதியம் வச்ச கருவாடு குழம்பு இருந்துச்சு. ஸோ சமைக்கிறதுக்கு எதுவும் பெருசாக வேலை இல்லை. தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டோம். எப்பயுமே குழம்புலாம் வச்சா எதர் மார்னிங் டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் வர மாதிரி வைப்பேன். அப்படி இல்லை லஞ்சுக்கும் நைட் டின்னருக்கும் வர மாதிரி சேர்த்து வைப்பேன். மார்னிங் நாங்கள் வேறு சாப்பிட்டதால் குழம்பு மீந்துச்சு. ஸோ எனக்கு ஒர்க்கும் கம்மி. ஜஸ்ட் தோசை மட்டும் ஊற்றியாச்சு. என்னுடைய தவால பேப்பர் ரோஸ் நல்லா வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் ரோஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சாட்டர்டே மார்னிங் டிஃபனுக்கு நான் போஹா வாங்கியிருந்தேன். அதுதான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் மசாலா போஹா ட்ரை பண்ணுறேன். எப்பயுமே இந்த அவில் ஜஸ்ட் தேங்காய் பாலில் ஊற வச்சு கிருஷ்ணா கொடுத்தாலே சாப்பிட்ருவார். பட் இந்த முறை வந்து டிஃபனுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு அது செய்யாமல் மசாலா போட்டு செஞ்சேன். இந்த டிப் நான் என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். பட் புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பாட் வாங்கிட்டு அதில் ஒரு கவர் போட்டு குக்கிங் நம்ம செய்யும்போது அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம ஜன்னல் இருக்கும் இல்லையா, ஸ்டவ் கிட்ட, அந்த ஜன்னலில் மாட்டி வச்சுட்டு எப்பப்போலாம் வேணுமோ அப்பப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும். ஃபஸ்ட்டு நான் போஹாவை ஊற வச்சுட்டேன். எப்போ ஊற வச்சாலும் போஹா வந்து இந்த குழஞ்சி உடஞ்சிரும். அதனாலேயே நான் வந்துட்டு அந்த மசாலா போஹா ட்ரை பண்ணதில் ஜஸ்ட் தேங்காய் பாலில் ஊற வச்சு கொடுத்துருவேன். ஸோ இந்த முறை கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஊற வைக்கும் போதுன்ட்டு கரெக்டாக 5 minutes மட்டும் தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு வெங்காயம் உரிக்கிறேன். அதுக்குள்ளே அந்த போஹா வந்து ஊறிடுச்சு நல்லா. ஸோ இதுக்கு மேலே விட்டால் திரும்ப குழஞ்சிரும்ட்டு அதை ஃபஸ்ட்டு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெங்காயமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மசாலானா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு வெங்காயம் தாளித்து அந்த போகாவை ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறதாவது சொதப்புச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே செஞ்சு ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நல்லா வந்தால் அதுக்கப்புறமா வேணால் அதை வந்து அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கிருஷ்ணாக்கு டிஃபனுக்கு இட்லி இல்லைனா தோசை இருக்கணும். வேறு எதுவும் ப்ரிஃபர் பண்ண மாட்டார். இந்த உப்மா, சேமியா, அப்புறம் சப்பாத்தினா கூட தெரிச்சு ஓடுவார். பட் நான் தான் போர் அடிக்குது. மார்னிங் டிஃபனுக்கும் இட்லி தோசை தான், நைட்டுக்கும் இட்லி தோசை தான். புதுசாக ட்ரை பண்ணலாம், இது நல்லதும் கூட இன்சிஸ்ட் பண்ணி அந்த போகாவை செய்ய ஆரம்பித்தேன். யூடியூப்பில் தான் பார்த்தேன் ரெசிபி. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால கொஞ்சம் இப்படி அப்படின்னு தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நிறைய கடலைப்பருப்பு போட்டேன். எப்பயுமே நம்ம உப்புமாக்கு இல்லை சேமியாக்கு செய்யும்போது தண்ணி விட்டு கொதிக்க விடும்போது அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் நமுத்து போயிடும். பட் இது ஆல்ரெடி போக ஊற வச்சது தானே, ஸோ நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் கடலைப்பருப்பு போட்டான்ட்டு நிறைய கடலைப்பருப்பு போட்டுட்டு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போட்டேன். காஞ்ச மிளகா போடலான்னு யோசித்தேன். சரி இதுக்கு தேவையில்லாமல் எப்படி வீடியோவில் பார்த்தோமோ அப்படியே ஃபாலோ பண்ணலான்ட்டு பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறமா உப்பு போட்டேன். உப்பு போடும்போது ஒரு டவுட் வந்துடுச்சு. சேமியாவில் இல்லை உப்புமாலலாம் உப்பு வந்து நம்ம அந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி உப்பு வந்து எப்படி இருக்குன்னு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் அந்த தண்ணியும் ஆட் பண்ண மாட்டோம். அப்புறம் உப்பு பத்தலைனா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சமாக அந்த கலருக்காக மசாலா சேமியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்தூள்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் அந்த மஞ்சத்தூள் மட்டும் கலருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது வதங்கினதுக்கப்புறமா போக ஆட் பண்ணிட்டேன். நடுவில் வந்து கொஞ்சோண்டு நெய். கிருஷ்ணா வந்து நெய்யெலாம் சாப்பிட மாட்டார். ஸோ அவர் தெரியாமல் கொஞ்சமாக மட்டும், ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருந்தேன். ஸோ கொஞ்சமாக நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது வதங்கினதுக்கப்புறமா போகவே ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு ஊற வச்ச போக உதிரி உதிரியாக வந்துச்சு. எனக்கு இது வரைக்கும் சரித்திரத்தில் அப்படி வந்ததே இல்லை. நல்லா குழன்னு ஆகிடும். இந்த முறை எனக்கே ஒரு சந்தோஷம். அப்பாடா ஃபைனலி நமக்கு அந்த பதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உப்பு யோசிச்சுட்டே தான் போட்டேன். அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உப்பு கம்மியாக இருந்துச்சு. சரி வேறு வழி இல்லை, அப்படியே ஆட் பண்ணி விடுவோன்னு சொல்லி மேலே இது பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பயம் எங்கே அங்கங்கே நிற்க போதோ உப்புன்ட்டு. பட் தேங்க்ஃபுல்லி அப்படி இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணதால் உப்பு ஈவனாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. சாப்பிடும்போது நான் நடுவில் உப்பு கறிக்கல, கரெக்டாக இருந்துச்சு. சாட்டர்டே வந்துட்டு எனக்கு வீக் ஆஃப் தான். கிருஷ்ணாவுக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு டிஃபன் கொடுத்துட்டேன். லஞ்ச் வந்து அவர் வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தார். ஸோ டிஃபன் ஒர்க் மட்டும்தான். அதனால தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணது. கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு இப்போ உடம்பு சரியில்லை கொஞ்சம் நாளாக. அதனால் அவருக்கு ஃபுட்டில் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. எப்பயுமே ஃபீவர் வந்தால் மேக்ஸிமம் 2-3 டேஸில் போயிடும். இந்த முறை ஒரு 3 weeks பக்கம் துறைய ஒரு வழி பண்ணிருச்சு. அதனால் அத்தை வந்து சத்து மாவு அரைச்சி கொடுத்துருந்தாங்க அந்த பவுடர். ஸோ காலையில் டெய்லி இப்போல்லாம் ஒரு 3 days-ஆக, ஏன்னா போன வீக் தான் வாங்கிட்டு வந்தோம், ஒரு 3 days-ஆக கொடுத்துட்ருக்கேன் அந்த சத்து மாவு போட்டு கஞ்சி.
அதனால போஹா சாப்பிட்ற கேப்பில் நான் சைடில் கஞ்சியும் வச்சிச்சு. 2 பேருக்குமே ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் வந்து அந்த கஞ்சி மாவு ஆட் பண்ணிப்பேன். அது ஃபுல்லாக மில்லட்ஸ் பவுட்ரு தான், நல்லாயிருக்கும். எப்பயுமே நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணுவேன். இப்போ காலி ஆகிடுச்சு, டிமார்ட்டில் போய் வாங்கணும் இந்த வீக்கெண்ட் தான். ஸோ இந்த முறை மட்டும் ஒயிட் சுகர் தான் போட்டு பண்ணியிருந்தேன். அவர் போஹா சாப்பிட்ற கேப்பில் எங்கள் கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் ஆற்றி மட்டும் கொடுத்துட்டேன். ஏன்னா அவசரமாக கிளம்பும்போது சுட சுட இருக்கும்னு சொல்லிவிட்டு, அதுவும் அறக்க பறக்க குடிக்க மாட்டார் ஒழுங்கா. அதனால் ஆற்றி கொடுத்துட்டா அப்படியே குடிச்சிட்டு போயிடுவாருன்னு சொல்லி ஆற்றி கொடுத்துட்டேன். அவரும் கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. கிளம்புனதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கேக் ஸ்டால் ஈவினிங் போடணும். ஸோ கேக் போடுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீக்கெண்டில் கேக் போடுறதால நிறைய எக்ஸ் தேவைப்படும். அதனால் வீட்டில் எப்பயுமே ஒரு 2 டசன் எக்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ரிப்பீட்டடாக வாங்கிட்டே தான் இருப்போம். அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கேக்கு தேவையான ஐட்டம்ஸை எடுத்து வச்சுட்டு நான் கேக் போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அரௌண்ட் ஒரு 10:45 to 11 o'clock ஆகிடுச்சு. கிருஷ்ணாக்கு உடம்பு சரியாததால் பாஸ்ட் 3-4 வீக்ஸாகவே ஸ்டாலே போடல. இந்த ஹேண்ட் பீட்டர் வாங்கி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக் போடுறேன். ஸ்டாலுக்காக கேக் போடுறேன். ஸோ அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா கரெக்டாகனு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் போட ஸ்டார்ட் பண்ணேன். அவருக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஃபீவரு காஃப்னு சொல்லி இப்படி அப்படின்னு போயிட்டே இருந்ததால் நியர்லி 4 வீக்ஸ் கிட்டத்தட்ட 1 month ஆகிடுச்சு ஸ்டால் போட்டே. ஸோ ரொம்ப நாள் கழித்து கேப் விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. கிருஷ்ணா ஆஃபீஸ் வந்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா கேக்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஈவினிங் நாங்கள் கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு. அவரும் டயர்டாக இருந்துச்சா கொஞ்சம் நேரம் தூங்கி ஏஞ்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டிலேருந்து நாங்கள் கேக் போட அங்கே பீச்சுக்கு ரீச் ஆனதே 8 o'clock ஆகிடுச்சு. எப்பயுமே 6 o'clock போனால் தான் கரெக்டாக இருக்கும். பட் நாங்கள் என்றைக்குமே லேட்டாக தான் போவோம். போகிறதுக்கே 8 o'clock ஆகிடுச்சு. அதுக்கு மேலே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சேல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பர்த்டே கேக்ஸ் அதுக்கப்புறமா ஈவெண்ட்ஸ்க்கு கேக்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா ராகி கேக்ஸ் கீழே கேப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அரவுண்ட் 10:30 போல் ஷாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கு மேலே இருந்தால் நெக்ஸ்ட் டே திரும்ப சண்டே போகணும், டயர்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு போதும் 10:30க்கே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் நாங்கள் மூவி பார்த்துட்ருந்தோம், ஹாரி பாட்டர். அது டைம் ஆகிடுச்சுன்ட்டு பாதிலேயே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டோம். அது பேலன்ஸ் இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சீன் மட்டும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தூங்கியாச்சு. That's all for today and thanks for watching. I'll catch you in my next one.